கண்ணம்மா கண்ணம்மா அழகு போதிலை என்னுள்ளே வந்து வெனஸ்டே வந்தது, அடுத்த வருஷம் வந்து தேர்ஸ்டே வருது. என் காவா கால் என் செல்லா இடத்து சீனம். வணக்கம், நான் உங்க ஜோஸ் மைக்கேல். ஐ வெல்கம் யூ ஆல் டு த JM டாக் ஷோ. இன்னைக்குள்ள கெஸ்ட் யாருன்னா மிஸ் ஜோதி, ஆல்சோ நோன் அஸ் கண்ணம்மா ஜோதி. இவங்க வந்து ஒரு பிளேபேக் சிங்கர். நான் வந்து அவங்கள்ட்ட ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தேன் ஒரு இன்டர்வியூக்காக. ஸோ அவங்க ஓகே சொல்லி அவங்க வீட்டுக்கே கூப்பிட்டுருக்காங்க. நம்ம அவங்க வீட்டுக்கு போக போகிறோம் இப்போ. பட் பிஃபோர் தட் ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன் அவங்கள பற்றி கொடுக்கலான்னு நான் நினைக்கிறேன். ஸோ அவங்க நிறைய பேசுவாங்க, அவங்க நம்ம கேட்போம். என்னன்னா அவங்க வந்து சின்ன வயசுலேருந்தே அவங்க வந்து இந்த பேஷன், மியூசிக், சிங்கிங், இதுக்குள்ள பேஷன் அப்படியே கிராஜுவலாக கேரி ஆன் பண்ணிட்டு வராங்க. அண்ட் நிறைய இடத்துல அவங்க பாட்டு படிச்சிருக்காங்க, நிறைய அவார்ட் ஃபங்க்ஷன்ஸில் பாட்டு படிச்சிருக்காங்க, கலந்துருக்காங்க, நிறைய அவார்ட்ஸ் கிடைச்சிருக்கு, நிறைய ரெக்கக்னிஷன்ஸ் கிடைச்சிருக்கு. ஸோ மெனி திங்ஸ் டு டாக், நிறைய விஷயங்கள் இருக்கு. ஹவெவர் அவங்க வந்து கொஞ்சம் யூஸ்வலி அவங்க வந்து சேலஞ்ச்டு, அவங்களால பார்க்க முடியாது. தெர் ஆர் சம் அதர் சேலஞ்சஸ், வேற தடைகளும் இருக்குது. பட் இதை எல்லாமே தாண்டி அவங்க வந்து ஒரு விஷயம் பண்ணிட்டு வராங்க, ஒரு கோலோட வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒரு அமேசிங்கான இன்ஸ்பிரேஷனான ஒரு ஜேர்னி, ஒரு சென்சேஷனல் பர்சனாலிட்டி நான் சொல்லுவேன். அதனால நான் வந்து இவங்களை பத்தி வாசிச்சிருக்கேன், பார்த்துருக்கேன். பட் அதனால இன் பர்சனாக அவங்கள மீட் பண்ணுங்கிற ஒரு வாய்ப்பு, ஒரு ஆர்வம் இருந்துச்சு. அதனால அந்த விஷயமா தான் நம்ம இன்னைக்கு வீடியோல பேசவும் போறோம். ஸோ நிறைய நான் பேச மாட்டேன். இப்போ லெட்ஸ் குவிக்லி கோ. அவங்க வீட்டுக்கு நம்ம போய் இன்டர்வியூ எடுத்து நிறைய அவங்ககிட்ட பேசலாம். வாங்க. ஸோ ஜோதி, JM டாக் ஷோக்கு நீங்க இன்டர்வியூ அக்செப்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. We will start the interview. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுடைய இன்ஸ்பிரேஷன், மியூசிக் நீங்க எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க? மியூசிக் வந்து 10 வயசுல ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ 13ல் இசைக்கல்லூரிக்கு போயிருந்தேன். வயலின் வந்து 7 வருஷமா வாசிக்கிறேன். வோக்கல் வந்து 9 வருஷமா பாடுறேன். கீபோர்டு வந்து 6.5 வருஷமா வாசிக்கிறேன். ஓகே. ஸோ இந்த நீங்க சிங்கிங் பண்றது, பிளேயிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்னா எது நீங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ற மாதிரி இருக்கு? வயலினும் பாட்டுமே, அப்புறம் கீபோர்டு, 3 இன்ஸ்ட்ருமெண்ட்டும் ஜாலியான மாதிரி இருக்கு. நீங்க ஆல்ரெடி வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. மலேசியாவுக்கும் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன், அப்புறம் அமெரிக்காவுக்கும் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன், லண்டனுக்கும் துபாய்க்கும் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன். எந்த மாதிரி கிளாஸஸ் எல்லாம் சொல்லி கொடுக்குறீங்க? லைக் சரளி வரிசையில இருந்து கீதம் வரைக்கும் சொல்லி தருவேன். ஓகே. சோ தி டைமிங்ஸ்லாம் எப்படி மேட்ச் ஆகுது? ஆன்லைன் உங்களுக்கு டைம் மேட்ச் ஆகுதா? ஆமா, மேட்ச் ஆகுது. அவங்க ஊர் டைம்னா இப்போ 11:30னா இங்க 9க்கு ஜாயின் பண்ணுவோம், இல்ல 10க்கு ஜாயின் பண்ணுவோம், அந்த மாதிரி. ஓகே. நைட் சாயங்கால 9 o'clock இல்ல மார்னிங் 9 o'clock. மார்னிங். அவங்களுக்கு நைட்டா இருக்கும் அப்போ. ஆமா. ஓகே. நான் உங்களுடைய வீடியோஸ்லாம் பார்த்தேன். லெஜெண்டரி சிங்கர்ஸ், மியூசிக் டைரக்டர்ஸ்லாம் விஷ் பண்ணாங்க. உங்களுடைய ஃபீலிங் எப்படி இருந்துச்சு? யாரால விஷ் பண்ணாங்க? உங்களுடைய ஃபீலிங் எப்படி இருந்துச்சு? ஃபீலிங் வந்து ரொம்ப ஹாப்பியா இருந்தது. மியூசிக் டைரக்டர் RS ரவிப்பிரியன் படத்துல கருவறை மொழிங்கிற படத்துல பாடியிருக்கேன். அப்புறம் ஸ்ரீகாந்த் தேவானாக்கு ரீசெண்டா CM ப்ரோக்ராம்ல முதல்வர் பாட்டு அது பாடியிருந்தேன், கவர்மெண்ட் ப்ரோக்ராம்காக. சித்திரம் பேசுதடி சீரியல்ல மரிய மனோகர் இசையில பாடியிருக்கேன். சார்லி அண்ணா அது வந்து சிரம்ங்கிற படத்துல பாடியிருக்கேன். அப்புறம் வந்து நீ என்ன மாயம் செய்தாய் டேவிட் பரதனா இசையில பாடியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து எடின், அப்புறம் ராகேஷ் அம்பிகாபதி என்ன எடின் நான் இருக்க ஒரு லவ் சாங் ஒன்று பாடியிருக்கேன். வானிலை சூரியன் காமராஜண்ணா அங்கிள் அந்த படத்துல பாடியிருக்கேன். கண்டிப்பா நான் வியூவர்ஸ்க்காக உங்களுக்காக பாட சொல்லி கேட்போம் உங்கள்கிட்ட, அதை நம்ம பெராட்டி பண்ணலாம். பட் எல்லா பாட்டும் உங்களுடைய டாப் 2 ஃபேவரட்ஸ்னா எதா இருக்கும்? லைக் ஜி ஹமேர் மன்சூர் ஹே ஆப்கா ये फैसला, जी हमें मंजूर है आपका ये फैसला, कह रही है हर नजर बंदा पल पल शुक्रिया, कस के अपनी जिंदगी में घेर लिया शामिल मुझे दिल के
जा मिल गई मंजिल मुझे आपकी नजरों ने समझा. இந்த பாட்டு தான். Awesome, fantastic. Thank you. நிறைய பேர் ஐ கெஸ் கமெண்ட்ஸ் வந்து கிளாப்ஸ் வரும். ஸோ ஹிந்தி எப்படி நீங்க தமிழ்நாட்டுல இருந்து ஹிந்தி படிச்சுட்டீங்களா பாடுறதுக்காக? ஹிந்தி வந்து ஆக்சுவலி லிட்டில் பிட் தெரியும். ஆனா அந்த டிக்ஷன் சொல்லி தருவாங்க. ஓகே. இப்போ வந்து ஆப் கேசே ஹோனா எப்படி இருக்கீங்க, மேத்தோ ஹச்சி ஹைக்கியா, அப்புறம் மேத்தோ டீக் ஹூ, அந்த மாதிரி. ஸோ அப்படி இதுல நீங்க வந்து சிங்கிங் லிரிக்ஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி பாடுறீங்களா? ப்ராக்டிஸ் பண்ணி லிரிக்ஸோட பாடுறது. ஆசம், ஃபேண்டாஸ்டிக். தேங்க் யூ. இப்போ கிளாஸ் எடுக்கிறீங்களா? கண்டிப்பா. என்னால முடியாத வந்து சிங்கிங் மட்டும். ரொம்ப வாய்ஸ் வந்து சிங் பண்ண முடியாது. அமேசிங்கான வாய்ஸ். அதே மாதிரி ஒரு இதே ஃப்ளோல ஒரு தமிழ் சாங் ப்ளீஸ். இதே ஒரு கண்ணம்மா கண்ணம்மா அழகு போதிலை என்னுள்ளே என்னுள்ளே மொழியும் தேமழை உன்னுடைய கோலம் காண கோயில் நீங்கும் சாமியே மண்ணளந்த பாதம் காண சோலையாகும் பூமியே பாரதி உன் சாயலை பாட்டாக மாற்றுவான் தேவதை நீதான் என வாயார போற்றுவான் கண்ணம்மா கண்ணம்மா என்னம்மா வெக்கம் வெட்டி தள்ளுதம்மா கண்ணம்மா கண்ணம்மா அழகு பூஞ்சிலே. சூப்பர். இந்த சாங் ஜெனரலாவே பார்த்தா கோஸ் பம்ப்ஸ். இன்னைக்கு எனக்கு உடம்பு புல்லரிச்சிட்டு. ஸோ ஃபேண்டாஸ்டிக். ஐ ஹேவ் நோ வேர்ட்ஸ், ஸ்பீச்லெஸ். உங்களுடைய சவுண்ட் கேட்டு சோ பிளெஸ்ட். ஐ அம் சோ ஹாப்பி. தேங்க் யூ. என்வி சொல்லலாம், ஜெலசி அப்படின்னு கிடையாது. பட் லிட்டில் பிட் எனக்கும் இப்படி இருந்தா நல்லா இருக்கும். ஸோ ரியலி ஃபேண்டாஸ்டிக் வாய்ஸ் இன் தட். ஸோ இதே இந்த சிங்கிங்ல தான். ஸோ இஃப் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பிளேபேக் சிங்கிங் பண்ணச்சுல வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? எந்த பாட்டு, எந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு? இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன் பின்னணி பாடகி ஆயிட்டேன்னா எனக்கு வந்து நிறைய இடத்துல போய் பாடணும். அதனாலதான் நான் கடைசியில பிரபல பின்னணி பாடகி அந்த மாதிரின்னு கண்ணம்மா ஜோதின்னு தான் கூப்பிடுவாங்க. எஸ் 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 யா, கண்ணம்மா ஜோதி நான் வந்து பார்த்துருக்கேன். நான் வந்து சர்ச் பண்ணிட்டு இருக்கச்சுல வந்து உங்க நேருக்கு முன்னாடியே வந்து கண்ணம்மா ஜோதின்னு தான் போட்டிருந்தாங்க. ஸோ அந்த ஒரு அங்கீகாரம் உங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கு பிகாஸ் ஆஃப் தட் சாங். அப்டேட் நீங்க இப்போ படிச்சீங்களா? அதனால அது நீங்க சொன்னீங்க நிறைய இடத்துல போய் பாடணும். இப்போ இது வரைக்கும் எத்தனை கண்ட்ரீஸ் போய் பாடிருக்கீங்க? மலேசியா, ஸ்காட்லாந்து போயிருந்தோம். அப்புறம் ஓமன் ரீசெண்டா போயிருந்தோம். பூனா ட்ரிப்பு அப்புறம் போயிருந்தோம். அப்புறம் வந்து கோவா, பெங்களூர், கேரளா அந்த மாதிரி போயிருந்தோம். பாம்பே தான் வந்திருந்தோம். அப்புறம் டெல்லி, லக்னோ அந்த மாதிரி வந்திருந்தோம். இந்தியா நேஷனல் லெவலையும் பண்ணிட்டு இன்டர்நேஷனல் லெவலுக்கும் போறீங்க. இப்போ அடுத்து என்னென்ன இடத்துக்குலாம் ஈவென்ட்ஸ் போற மாதிரி இருக்கு? இப்போ கூட சித்தா வேதா ரிசர்ச் ஃபவுண்டேஷன் ராகா சிகிச்சையில தான் இப்போ அமெரிக்காவுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஊட்டி போயிருந்தோம். இப்போ வந்து B1 B2ல தான் விசா கூப்பிட்டுருக்காங்க. நெக்ஸ்ட் இயர் போனா, இந்த வருஷம் கூப்பிட்டாங்கன்னா கூப்பிடுவாங்க. உங்களுடைய லாங் டர்ம் அம்பிஷன் அப்படின்னா பின்னாடி பாடகர் இருக்கு. இருந்தாலும் லாங் டர்ம் கோல்ஸ், அம்பிஷன் அப்படின்றது என்ன இருக்கும்? நிறைய அவார்டு வாங்கணும், நிறைய அச்சீவ்மெண்ட் பண்ணணும், நிறைய பின்னணி பாடகி ஆகணும், நிறைய பேருக்கு இன்னும் நிறைய உயரங்களுக்கு போகணுங்கிறது தான். ஆல்ரெடி நிறைய அவார்ட்ஸ் நிறைய இருக்கு. இப்போ வந்து இதையும் நம்ம வந்து செட் பண்ணி முன்னாடி ஒரு அவார்ட் செக்ஷனே இருக்கு. இதே மாதிரி இன்னொரு செக்ஷன் வரணும், ஒரு ரூம் நிறைய அவார்டு வரணும்னு நான் வந்து உங்களை வந்து விஷ் பண்றேன். கண்டிப்பாகவே. இதே கண்டினியூட்டி வந்து உங்களுடைய வாய்ஸ் ஓகே நீங்க பாடிட்டீங்க. உங்களுடைய மெமரி டெஸ்ட்டுமே ரொம்ப ஸ்ட்ராங்னு நான் கேள்விப்பட்டேன். நீங்க வந்து டேட்ஸ் எல்லாம் அப்படி எப்படி அது பண்றீங்க? என்ன கால்குலேஷன்? இப்ப லீப் இயர் வருது. ஒரு வருஷத்துக்கு 29 நாள், 325 நாள்னு தான் இப்படி சொல்றேன். ஆனா கால்குலேஷன் அப்படி இல்ல. ஓகே. சோ ஏன்டோ 2-3 டேட்ஸ் இருக்கு, நீங்க ட்ரை பண்றீங்களா? ட்ரை பண்றேன். ஓகேவா? சோ நம்ம ட்ரை பண்ணுவோம். 11th Jan from 2023. 11th Jan. இந்த வருஷம் 11th Jan வந்து வெனஸ்டே வந்தது. அடுத்த வருஷம் வந்து Thursday வருது. ரைட் ஆன்சர் இருக்கு. நெக்ஸ்ட் டேட் ஐ டெல் யூ 23rd August 2022. 23rd August 2022. போன வருஷம் வந்து
போன வருஷம் டியூஸ்டே. awesome. நேற்று முன்னாடி ஒரு டேட் கூட ஞாபகம் இருக்க மாட்டேங்குது. 23rd போன வருஷம் 2022 சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் 19th March 2022. 19th March போன வருஷம் வந்து சண்டே வந்தது. 2022 19th March. 19th March போன வருஷம் இன்னைக்கு வந்தது சாட்டர்டே. awesome. ஓகே லாஸ்ட் 2 ஓகேவா? பின்னாடி போய்ட்டு முன்னாடி போ. ஓகே 30ஆம் தேதி 30th June 2024 அடுத்த வருஷம் வருது. 30th June வந்து இந்த வருஷம் வந்து ஃப்ரைடே வந்தது. அடுத்த லீப் இயர் வந்தா சண்டே வருது. எனக்கு ஆன்சரே இல்ல. ஐ கான்ட் டு திஸ். சோ லாஸ்ட் டேட் 26th December 2024. 26th December. அடுத்த வருஷம் Thursday. இது ஐ ஹேவ் டு பிளான் ஃபார் திஸ். இப்போ எப்படி இந்த கால்குலேஷன் பண்றீங்களா? லீப் இயர் வச்சு தான் பண்றோம். ஓகே சோ ஃப்ரைடே வந்து நெக்ஸ்ட் இயர் என்னோட ஜெனரல் கால்குலேஷன் ஃப்ரைடேக்கு நெக்ஸ்ட் வந்து சாட்டர்டே வர்ற மாதிரி இருக்கும். ஆமா ஆமா ஆமா. லீப் இயர் அப்புறம் சண்டே ஸ்கிப் ஆயி வருதா? ஒரு நாள் ஸ்கிப் ஆயி வருதா? ஆமா வருது. ஓகே கிரேட். உங்களுக்கு ட்ரெய்னிங்ஸ்ல எப்படி இந்த ட்ரெய்னிங்ஸ் எப்படி பண்ணீங்க? இந்த ட்ரைனிங் வந்து மேக்ஸ் வரல. ஓகே அதனால இப்ப கூட்டல் கழித்தல் அந்த மாதிரினா சப்ட்ராக்ஷன் கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா நிறைய கன்ஃபியூஷன் ஆகும். இப்ப 10 - 5 வந்து 5, 11 - 5 6, 12 - 5 வந்து 7. மேக்ஸ் அவ்வளவா இது பண்ணலாம். ஓகே நீங்க மேக்ஸ் சப்ஜெக்ட் சொன்னதால உங்களுடைய கண்டினியூஷன் ஹையர் ஸ்டடீஸா நீங்க எதுல பண்ணீங்க? அதாவது அபாக்கஸ்னு ஒண்ணு இருக்கு. யூனிட்ஸ் 10s 100s அந்த மாதிரி. லைக் ஆணிமணி சட்டம். அதுல வந்து நிறைய அபாக்கஸ்ல வந்து 5 ஆட் பண்ணலாம், 6 ஆட் பண்ணலாம், அந்த மாதிரி தான். அப்படி ஓகே ஃபைன். அப்பார்ட் ஃப்ரம் தட் நீங்க வந்து எம்ஏ மாஸ்டர்ஸ் வரைக்கும் முடிச்சிருக்கீங்க. 12th அப்புறம் நீங்க என்ன படிச்சீங்க? எப்படி உங்களுடைய எஜுகேஷனல் ஜர்னி இருந்துச்சு? எம்ஏல வந்து 14 பேப்பர்ல கிளாஸ் ஃபர்ஸ்ட். ஸோ மனோதர்மம்ல 85 மார்க்கு, திருப்புகள்ல 90 மார்க் வாங்கியிருக்கேன். பதம் ஜாவலிலையும் 90 வாங்கியிருக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து அவ்வளோதான். தியரியிலையும் 55 மார்க் வாங்கியிருக்கேன். ரிசர்ச் மெத்தடாலஜியில் 50 மார்க் வாங்கியிருக்கேன். சூப்பர் சூப்பர். ஓகே ஸோ நான் வந்து இன்டர்வியூக்கு நிறைவுக்கு நம்ம வாரோம். ஜஸ்ட் ஒரு 2 questions தான், இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கேட்கணும். இன்னொன்னு முக்கியமான சொல்லக்கூடிய எலெக்ஷன் கமிஷன்ல என்ன ஐகான் ஆஃப் இந்தியாவா எடுத்திருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஏப்ரலுக்கு அப்புறம் தான் தெரியும். அப்புறம் நிறைய நேஷனல் அவார்டு வாங்கியிருக்கேன். கலை வளர்மணி விருது வாங்கியிருக்கேன். ரீசெண்டா கோவால பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து அதான் எலெக்ஷன் கமிஷன்ல ஐகான் ஆஃப் இந்தியாவா எடுத்திருக்காங்க. ஓகே சோ இந்தியா புக் ரெக்கார்ட்ஸ்லயுமே உங்க பேர் இருக்குதுன்னு அதுவும் இருக்கு. திருக்குறள்லயும் வந்து இந்தியா ஏசியன் புக் அவார்டு வாங்கியிருக்கேன். அப்புறம் 133 நாள் வந்து 38 வினாடிகள்ல 30 செகண்ட்ல திருக்குறள் கீபோர்ட்ல வாசிச்சிருக்கேன். 6 hours முடிச்சேன். ஒரே ஒரு திருக்குறள் சொல்லலாமா? ப்ளீஸ். நான் நெக்ஸ்ட் क्वेश्चन அதான் இருந்துச்சு. ஆக்சுவலி வாசிச்சு கேட்கணும். சோ நீங்க சொல்லுங்க ப்ளீஸ். செல்லிடத்து காப்பான் சினங்காப்பான், அல்லிடத்து காக்கின் என் காவாக்கால் என். உங்களுக்கு செல்லிடத்து காப்பான் சினம் காப்பான், அல்லிடத்து காக்கின் என் காவாக்கால் என். செல்லாயிடத்து சினம் தீது, செல்லிடத்தும் இல்லதனின் தீய பிற. மறத்தல் வெகுளியை யார் மாட்டும், தீய பிறத்தல் அதனால் வரும். நகையும் உவகையும் கொள்ளும் சினத்தின், பகையும் உளவோ பிற. தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க, காவாக்கால் தன்னையே கொள்ளும் சினம். சினமெனும் சேர்ந்தாரை கொல்லீனமெனும் ஏமா புனையை சுடும். பர்ஃபெக்ட், ஃபேண்டாஸ்டிக். நன்றி. ஸ்பீச்லெஸ். நான் எப்பவுமே உங்க வாய்ஸ்லாம் கேட்கறேன், நான் ஸ்பீச்லெஸ். நான் அப்படியே
மை மருந்து கேட்டுக்கிட்டே இருக்கேன். இட்ஸ் சோ ஸ்வீட், சோ கைண்ட், சோ வெரி அப்ரிஷியபிள் அகைன். சோ இந்த ஜேர்னில எப்படி அதை நீங்க ஓவர் கம் பண்ணி இந்த அளவுக்கு வந்திருக்கீங்க? உங்களுடைய அனுபவம் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி? எங்க அம்மா வந்து நிறைய மியூசிக் சேர்த்து விட்டுருக்காங்க, மால் கூட்டு போயிருக்காங்க. Since we are talking about your mother, அம்மாட்ட பிடிச்ச குவாலிட்டிஸ் என்ன? அம்மாட்ட பிடிச்ச குவாலிட்டிஸ் வந்து நிறைய வந்து நிறைய இந்த நிறைய ப்ரோக்ராம்ல பேசியிருக்காங்க. எங்க அம்மா கூட அவள் விகடன்ல வாங்கியிருக்காங்க, பிஎம் ஹாஸ்பிட்டல்ல அவார்டு வாங்கியிருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து பாண்ட் டு வின் அவார்டு வாங்கியிருக்காங்க, ரேடியோ சிட்டில எங்க அம்மாவுக்கு அவார்டு கொடுத்துருக்குறாங்க. அதனால பெஸ்ட் மாம் அவார்டை வாங்கியிருக்காங்க. அம்மாக்காவையும் நம்மளும் கிளாப் பண்ணிடுவோம். ஓகே, மாம்க்கா நான் கிளாப் பண்ணிடுவேன். ஃபைன். ஸோ ஓகே, ஒன் லாஸ்ட் மெசேஜ் நம்மளுடைய யங்ஸ்டர்ஸ் யாரெல்லாம் பார்க்குறாங்களோ, உங்கள்ட்ட இருந்து என்ன மெசேஜ் நீங்க கொடுக்க ஆசைப்படுறீங்க ஜோதி? எங்க சிஸ்டர்ஸ்ல வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க மறக்காம லைக் பண்ணுங்க. எல்லாரும் உங்களோட பெர்ஃபார்மன்ஸை பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்றதுன்னா எல்லாருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அனைவருக்கும் மிகப்பெரிய நன்றி எங்க சிஸ்டர்ஸ். ஓகே, தேங்க் யூ வெரி மச். ஸோ தேங்க் யூ வெரி மச் ஜோதி, ரொம்ப நன்றி ஒன்ஸ் அகைன். நன்றி. ரொம்ப ஹம்பிள். உங்க அம்மாக்காக ரொம்ப ரொம்ப தேங்க் யூ. அவங்களுக்கும் ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க் யூ. கூட சப்போர்ட்டா இருக்கணும், அவங்களுக்கும் ஸ்ட்ரென்த் இருக்கணும், உங்க கூட இருக்கணும் அப்படிங்கிற அந்த மிஷன், உங்க என்ன மிஷன், வெளியே பாடணும், ஒரு பிளேபேக் சிங்கர் ஆகணும், thousands and thousands சாங்ஸ் வந்து நீங்க படிக்கணும், நிறைய கண்ட்ரிஸ் நீங்க போகணும், உங்களுக்கு தெரிஞ்ச டேலண்ட்டை நீங்க அடுத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு என்னுடைய வாழ்த்துக்கள். எங்க டீம் சார்பா, என் சார்பாக இந்த ஜேஎம் டாக் ஷோக்கு நீங்க ஒன்ஸ் அகைன் இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. உங்க டைமை ஒதுக்கி, பிஸி ஸ்கெடியூல் முடிச்சு நாங்க வந்து இன்டர்வியூக்கு இது பண்ணிட்டோம், புக் பண்ணிட்டோம். ஸோ தேங்க்யூ ஸோ வெரி மச். நன்றி. நன்றி, வணக்கம். தேங்க்யூ வெரி மச். இது ஸ்பெஷலா எல்லா ஆடியன்ஸாக டெடிகேட் பண்றோம். ஸோ ஜோதி, ஆல் யோர்ஸ்.